Good morning, friends. Welcome to Unique IAS Academy. நம்ம Unique IAS Academy-ல 2024 இந்த வருஷம் வந்து ஒரு புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செப்பரேட் பேட்ச். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் தமிழ்லேயே படிச்சுட்டா, எஸ்பெஷலி நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து தமிழ்லேயே படிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் எழுதுறது கொஞ்சம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக ஒரு பேட்ச். இது எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே இங்கிலீஷ் புக்கு தான், ஆனால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஏன்னா உங்களுக்கு கோச்சிங் கம்ப்ளீட்டாக தமிழில் தர முடியாது. ஏன்னா தமிழ் சோர்ஸ் புக் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்காது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் புக் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸுக்கான என்னென்ன சோர்ஸ் புக் இருக்கோ, லக்ஷ்மிகாந்த் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கர் கணேஷ் அவருடைய கே கான்செப்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் புக்கு. ஆனால் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச் செப்பரேட்டு, பைலிங்குலான ஒரு பேட்ச். இது வந்து தமிழ், இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்காகவே ஒரு பேட்ச். அது ஆன்லைன் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்தவரையிலுமே ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லித்தரப்படும். ஏன் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இங்கிலீஷ்லேயே போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கு தான், ஆனால் கம்ப்ளீட்டாக தமிழில் சொல்லி தரப்படும். அது நீங்கள் 2-3 தடவை ரீட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களால் வந்து கொஷின்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய எத்திக்ஸ், கவர்னன்ஸ், ஃபாரின் பாலிசி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது கூட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படி வந்து இதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கிளாஸ் போகும்போது கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு அது எதுவுமே புரியாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரியான மாணவர்களுக்கான ஒரு பேட்ச் தான் இந்த பேட்ச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பேனிக் இல்லாமல் தைரியமாக நீங்கள் வந்து யூபிஎஸ்சி அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு 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 6 மந்த் 7 மந்த்ஸ் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு பேட்ச் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போடுறோங்க. நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் uniqueisacademy.com போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லை அப்படின்னாலும் அதில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட்ஸ் கூட இருக்கும். ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இதுலேயே வந்து ஒரு அட்டாச்டு வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். கிளாஸஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது பாருங்க, இது வந்து ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை எவ்வாறு விரிவுபடுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இம்பீரியல் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. The imperial history of Britain started with the conquest of Ireland in the 16th century. ஸோ பிரிட்டிஷுடைய இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் அப்படின்றது 16ஆம் நூற்றாண்டு தொடங்கப்பட்டது. எப்போ அயர்லாந்து அப்படின்றது அதை வந்து டிஃபைன் பண்ணி கான்கர் பண்ணாங்களோ அப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் அவங்களுடைய இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் அப்படின்றது அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ the English then sprang up the new Romans which are civilized and so-called backward races through the world. உலக அளவில் இந்த சிவிலைசேஷனை வந்து இவங்க தான் கொண்டு வரதான் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈவன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சரி, ஈவன் மாடர்ன் டெமோக்ரஸியும் சரி, எல்லா விதமான வேல்யூஸுமே வந்து இங்கிலாந்துல தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. The British conquest accident or intentional. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ஜான் சீலே அப்படின்றவர் இந்த ஜான் சீலே அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றியது அப்படின்றது ஒரு தற்செயலானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து பட் அதே இந்தியன் ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இன்டென்ஷனல், இவங்க வந்து வேணும்னே பிளான் பண்ணி இந்தியா வந்து அவங்க வந்து கான்கர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, leads the group which says that the British conquest of India was made blindly, unintentionally and accidentally and bit of absent mindedness அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தற்செயலாக நடந்த விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அதுவாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the school of opinion argues the British came to trade in India and no desert Richard. இந்தியா பொறுத்தவரையிலுமே அவர்கள் வர்த்தகத்திற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அவங்க எந்த ஒரு டெரிட்டரியுமே வந்து அவர்கள் டெரிட்டரினா பகுதிகள் அவர்கள் கைப்பற்றுவதற்கு அவர்களுடைய எண்ணம் கிடையாது. பட் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது இவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு எல்லாமே வந்து ஹைலைட்டடா அண்ட் அது அப்படியே உங்களுக்கு
கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் தமிழில் பண்ணுவோம். நாட் ஓன்லி உங்களுக்கு வந்து இது மாடர்ன் இந்தியா, அதே மாதிரி இவன் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான் அவங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஏன் வந்து காசஸ் ஃபார் ஆரிஜின் ஆஃப் புத்திசம், புத்திசம் வந்து இந்தியாவில் உருவாகுது, அதோடைய காசஸ் ஆரிஜின் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ஷத்ரியாஸ் ரியாக்ஷன் அகைன்ஸ்ட் டாமினேஷன் ஆஃப் பிராமணர்ஸ். ஸோ பிராமணர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக க்ஷத்திரியர்கள் வந்து திரும்பினாங்க. ஏன்னா பிராமணாஸ் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ க்ஷத்ரியாஸ் சப்போஸ் பண்ணுவாங்க, வைஷ்யாஸ் சப்போஸ் பண்ணுவாங்க, சூத்ரா சப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ த போஸ்ட் வேதிக் சொசைட்டி வாஸ் கிளியர்லி டிவைடட் இன்டு 4 வர்ணாஸ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். பிற்கால வேத காலத்துல வந்து சொசைட்டி சமுதாயம் என்பது 4 வகையாக பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. ஸோ பேஸ்ட் ஆன் ஆக்குபேஷன் இன் வேதிக் ஏஜ். வேத காலத்துல அவர்கள் அவர்களுடைய தொழிலின் அடிப்படையில் இருந்தார்கள். ஆனால் பிற்கால வேத காலத்தில் அது வந்து அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் மாறும். ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டா உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஏதாவது உங்களுக்கு புரியல, வார்த்தை புரியல, வேர்ட் புரியல அப்படின்னு கூட நீங்க லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. ஸோ ஒரு 3 ஸ்டாஃப் வந்து இதுல உங்களுக்கு கிளாஸஸ் 3ல 4 ஸ்டாஃப் எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோச்சிங்கா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க வந்து யூனிக் ஐஎஸ் அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்க. uniquisacademy.com போயிட்டு அங்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லைன்னா அதுலேயே ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், நீங்க கால் பண்ணுங்க. இல்லை வாட்ஸ்அப்ல நீங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஐஎஸ் கோச்சிங் தமிழ் ஆன்லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த இது வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி யூனிக் ஐஎஸ் அகாடமியில் உங்களுக்கு இல்லை நீங்கள் தமிழ் வேணாம் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் வேணும்னாலும் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கு. இல்லை பைலிங்குலாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பைலிங்குலாக வந்து கிளாஸஸ் இருக்கு. இல்லை கம்ப்ளீட் தமிழில் வேணும் அப்படின்னாலும் தமிழில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு.